தலித் பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. இளவரசன், கோகுல்ராஜ், சங்கர் ஆணவ படுகொலை தொடர்பா திருமா சார் அவர்கள் போன மாநில அரசோட மெத்தன போக்கு தான் காரணம் அப்படின்னு அவரோட வலிமையான கண்டன குரலை பதிவு செஞ்சிருந்தார். ஆனா ஏன் இப்ப கவினோட ஆணவ படுகொலை தொடர்பா அவர் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. கூட்டணியில இருக்கிறதுனாலேயே சுதந்திரமா உங்களால கேள்வி எழுப்ப முடியல அப்படிங்கிறது மக்கள் மன்றத்துல அந்த கேள்விகள் எழாம இல்ல. சோ அப்ப ரவிக்குமார் சார், நீங்க ஆணவ படுகொலை தொடர்பா உங்களுடைய கண்டன குரல் ஒலிக்குமா? குறிப்பாக இந்த ஆணவ படுகொலை என்கிற இந்த சொல்ல நாங்க உருவாக்குனது. அதுக்கு முன்ன கௌரவ கொலைகள், கௌரவ குற்றங்கள்னு தான் இதை அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதை ஆணவ குற்றங்கள் என்ற ஒரு பெயரை சூட்டியதே நாங்க தான். ஏன்னா அதுக்கு பின்னால் இருக்கிற சாதிய மனோபாவத்தை சரியாக அடையாளம் கொண்ட கருத்தியல் கொண்டவர்கள் நாங்க. இதுல குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வன்கொடுமைகளுக்கு எதிராக எப்படி நாங்க குரல் கொடுத்தோமோ இப்பொழுதும் அப்படித்தான் நாங்கள் தான் அந்த களத்துல முன்ன நிக்கிறோம். இன்னைக்கு கவின் படுகொலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் தந்தை எங்க கட்சிக்காரரே கிடையாது, அவர் எங்க தலைவருக்கு தெரிஞ்சவர் இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, என் மகன் உடலை நாங்கள் வாங்க வேண்டும்னா திருமாவளவன் சொன்னால்தான் வாங்குவேன் என்று அவர் ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நம்பிக்கை பெற்ற தலைவராக எங்க தலைவர் எழுச்சி தமிழர் தான் இருக்கார். அப்போ அவர் உடனே அங்கே போய் பார்த்து அதற்காக உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வன்கொடுமை அதிகரிப்பதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆணவ படுகொலைகளுக்காக ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அழுத்தம் தரக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தான் நடத்தினோம். இதை எங்களை குறை சொல்கிற அதிமுகவோ அல்லது புதிதாக நான் தான் மாற்று அரசியல் கொடுக்குறேங்கிற திரு விஜய் அவர்களோ இதை பற்றி பேசவே இல்லை. நீங்கள் பார்க்கணும், நீங்கள் திமுகவுடைய அவங்க செய்யாததெல்லாம் இவங்க வலிஞ்சு அவங்க ஏதோ பாஜகவோட ஒரு சமரசம் பண்ணிட்டு இருக்காங்க, உள்ளார உறவு வச்சிருக்காங்கன்னெல்லாம் ஒரு அவதூறு பரப்புகிற அதிமுகவும் சரி விஜயும் சரி எங்க விமர்சிக்க அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதோ இது போன்ற ஆணவ படுகொலைக்கு ஒரு சட்டம் ஏற்றுங்க அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. இன்னைக்கு எந்த போராட்டம் நடந்தாலும் அதுல இவருக்கு ஆர்வம் இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்கிற விஜய் இந்த கவின் விஷயத்துல ஒரு வார்த்தை கூட பேசல. இதுக்கே மதுரையிலேயே போய் மாநாடு நடத்துறாரு, அங்கேயே அதை பத்தி பேசல. அவங்கள சந்திக்கவோ அந்த பிரச்சனை பத்தி பேசவோ எதுவுமே இல்லை. எனவே இன்றைக்கு யார் எங்களை விமர்சிக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த பிரச்சனைகள்ல கள்ள மௌனம் காக்கிறார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, சமூக நீதிக்காக களத்திலே நிற்பதில் எப்பொழுதும் முதல் இடத்தில் இருக்கிற